சாரி, நான் அனுஷ்கா மொபைல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். அன்சிகா மொபைல் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அதை சரியாக கவனிக்கலை. அனுஷ்கா அப்படிங்கிற பேர் மனசில் இருந்ததுனால அப்படியே வந்துருச்சு. எல்லாருமே டாமி டைகர் அவங்களிருந்து, கிருஷ்ணவேணி அவங்களிருந்து சொல்கிறது, இந்த இந்த போராட்டம் எப்போ தீரும், இவங்களுக்கெல்லாம் எப்போ இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே அந்த அன்சிகா மொபைல்ஸ் அந்த அண்ணா ரூமில் வெளியில் வந்துட்டார். ஐசியூவிலேருந்து வெளியில் ரூமுக்கு வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம். அவர் இனிமேல் நல்லாயிடுவார். எல்லாருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக அவரை நல்லபடியாக காப்பாற்றும். எல்லாருடைய ஆசையும் இவங்களுக்கெல்லாம் எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், ஒரு இடம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ராதாகிருஷ்ணன் கலெக்டர் ஏதாவது செய்வாருன்னு நினச்சா அவர் எதுவும் செய்யலை. அது ஏன்னு தெரில. ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். நான் கூட அவரை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். ரோட்டில் ஒரு பிரசவ வலி எடுத்த மாட்டுக்கு அவர் கலெக்டர்னு கூட பார்க்காம, கையில் எந்த உரையும் இல்லாமல் நடு ரோட்டில் வச்சு அவர் முழுக்கை சட்டை மடிச்சு விட்டுக்கிட்டு அப்படியே பிரசவம் பார்த்து கண்ணுக்குட்டி தனியாக மாடு தனியாக பிரித்து கொடுத்துட்டு அங்கேருந்து சும்மா ஒரு போர் பைப்பில் கை கழுவிட்டு அப்படியே போனாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவ்வளோ நல்லவர். தான் கலெக்டருங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் இறங்கி அந்த மாட்டுக்கு பிரசவம் பார்த்தவர். காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு கலெக்டர் மாடு பிரசவ வலியில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பிரசவம் பார்க்குறது அவ்வளோ ஈஸியாக யாரும் பார்த்துட மாட்டாங்க. அவர் பார்த்தாரு. அவரால் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஏன் அதை செய்யலைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவர் அலுவலக பணிகள் நிறையா இருந்திருக்கலாம், அல்லது அவர் கவனத்துக்கு எதுவும் கொண்டுட்டு போகலையா என்னவோ எனக்கு சரியாக தெரியல. எந்த ஒரு போராட்டமும் இப்போ நீங்கள்லாம் நிறையா பேர் போராட ஆரம்பிச்சிட்டிங்க, நிச்சயமாக முடிவுக்கு வந்துடும். மன்னர்கள் ஆட்சியில் தான் சுதந்திர போராட்டமே ஆரம்பிச்சது. எல்லாருமே மருதுபாண்டிய சகோதரர்கள்லேருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து மன்னர்கள் காலத்திலேயே அது எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முடிவுக்கு வந்தது சட்டமெல்லாம் வெளியில் மகாத்மா காந்தி காலத்தில் தான். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு கண்டிப்பாக ஒரு விடிவு இதுக்கு வரும். எல்லாரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுப்போம். நான் ரொம்ப நினச்சேன் ராதாகிருஷ்ணன் கலெக்டரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் அந்த இடத்துக்கு யார் இதெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இதுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இங்கிலாந்துக்காரனையே துரத்தி அடித்த பூமி இந்த பூமி. முகலாயர்கள்லாம் எவ்வளவோ கஷ்டப்படுத்தும் போது திருப்பி துரத்தி அடித்த பூமி இந்த பூமி. நான் இன்றைக்கி இருக்கிற யாரையுமே நான் குற்றம் சொல்லலை. ஆனால் அன்றைக்கி நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்கங்கிறத வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்குது. அது படிக்கும்போது ரத்தமே துடிச்சு போகுது. அது மாதிரி இவங்களுக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா முன்காலத்துலலாம் இவங்க இவ்வளோ கஷ்டப்படலை. எந்த ஒரு புராணங்களும் எந்த ஒரு சரித்திரமும் நாய்கள் கஷ்டப்பட்டுச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நாய்கள் பொன்னசங்கருடைய இதிலேருந்து மற்ற எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்துனாங்க அப்படின்னு சொல்லி தான் வருது. அதுவும் நைட்டில் நாய்களுக்கு சாப்பாடு வயிறு நிறையா போடணும், நைட்டில் நாய்கள் பட்டினி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு தோசை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களே கூட சொல்லுது. ஆனால் இன்றைக்கி தான் இவங்க ரொம்ப இப்போ யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது கூட எனக்கு தெரியும். ஏன்னா நாங்களாம் கிராமத்தில் இருக்கிறோம். நீங்கள் டவுனில் இருக்கிறவங்க பார்த்து தான் இவ்வளோ சொல்கிறீங்க. கிராமத்துலலாம் அவங்கவுங்க வீட்டுக்கு ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. அதுங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டவுன்லலாம் இவ்வளோ கஷ்டப்படுதுங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கவா ஃபவுண்டேஷன்லேருந்து தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தம்பி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். இப்போ அவருடைய வீடியோ கூட வரதில்லை. அதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை போல தெரியுது. இப்போ அன்சிகா மொபைல்ஸ் அவர் ரொம்ப குணமாகி சீக்கிரமாக அவர் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் அவர் அந்த குட்டிங்களுக்கு மத்தியில் நின்றுட்டு பேசி ஒரு பதிவு போடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்க செய்கிறாங்க. நாமளும் போராடுவோம், பார்க்கலாம். மனுஷங்களுக்கு தானே, மனுஷங்களுடைய தேவை ரொம்ப அதிகம். அதனால் 100 வருஷம் போராடினோம். அவங்க தேவையெல்லாம் ரொம்ப கம்மி தான். இருக்கிறதுக்கு ஒரு இடம், போடுறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆள், அவ்வளோதான். அதனால் அவங்க தேவைகள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துரும்னு நினைக்கிறேன். இதை யாராவது கொஞ்சம் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவங்க அல்லது பெரிய ஒரு விஐபியாக இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடியும். ஆனால் அவங்களாம் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம்.